3 அடிக்கு ஒருக்க ஒரு பீம் கொடுத்துட்டு அந்த பீமுக்கு வந்து நடுவில் வந்து நம்ம வந்து இந்த 3 அடியில அந்த கடப்பாக்கள் ரெஸ்டோன் பிக் வந்து நம்ம வந்து உள்ள வந்து ஃபிட் பண்றோம். ஃபிட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதோட லோடு வந்து 3 அடினால அது வந்து நல்லா தாங்கிக்கிறோம். 3 அடிக்கு மேல அதோட ஸ்பேன் இருக்காது. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிக்கல் செங்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த செங்கலை நீங்க எல்லாத்தையும் எடுத்து செங்கலையும் இந்த சுண்ணாம்பையும் பேஸ்ட் பண்ணி இந்த செங்கலை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து மணல் போட்டு ஒரு பாய் கணக்கு, அதாவது லீக்கேஜ் இல்லாம இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி ஒரு மணல் கணக்கா போட்டு சுண்ணாம்பு கடுக்கா வெள்ளத்தை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேல வந்து கல்ல செங்கல்லாம் உடைச்சு ஒரு காங்கிரீட் மாதிரி போட்டுட்டு ரூஃப் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மெத்தட்லயும் வந்து உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி வரும். 2500 ஸ்கொயர் ஃபீட் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது 1500 ரேட்ல வந்து பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு வந்து கரெக்டான ஸ்கில் லேபர் வந்து உங்களுக்கு தேவைப்படுவாங்க. இந்த டெக்னாலஜில வந்து பழைய பாரம்பரிய மெத்தட்ல வந்து எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள ஸ்கில் லேபர் இருக்காங்களா, அந்த மாதிரி நீங்க லேபரை பார்த்து கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் கம்மியா வரும். பிளஸ் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நம்ம ஹெல்த்துக்கு ஏசியே யூஸ் பண்ணாம வந்து நீங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல டாப் ஃப்ளோர் கட்டத்திலையும் கடுக்கா வெள்ளம் சுண்ணாம்பெல்லாம் போட்டு நம்ம ஃபைனல் படத்துல நம்ம வந்து அந்த ரெட் போர்டு மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து வீட்டுக்கு வந்து தரைக்கு டைல் படுறது போல கேரளாவோட இல்லை ஆந்திராவோட அந்த ரெட் கலர்ல ஒண்ணு டைல்ஸ் மாதிரி, அதாவது இந்த சோப் கலர்ல வந்து ஓடு மாதிரி கிடைக்கும். இந்த வெதரிங் யூஸ்க்கு நம்ம இந்த 9 அடிக்கு 9 யூஸ் பண்ணாங்க, அதுக்கு பதிலாக 1 அடிக்கு 1 அடி யூஸ் பண்ணிக்கிறேன்.